ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே ஒரு பெஸ்டான மலையாள படம் அப்படின்னா அது இந்த படம் தான் அப்படின்னு சொல்லுவேன். பயங்கர சைக்காலஜிக்கலா, பயங்கர என்ன சொல்றது, ஒரு பழங்காலத்துக்கு போவாங்க, புது காலத்துக்கு வருவாங்க, என்னென்னமோ விஷயங்களை காமிச்சு பயங்கரமா குழப்பி விட்டாங்க. படம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பயங்கர பரபரப்பா போகும். என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு புரியாது. புரியும் போது கொய்யால என்ன கதரா இது அப்படின்னு சொல்லிட்டு படம் பாக்குற ஆடியன்ஸையே சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். பக்கத்து வருது நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த வாரம் முழுக்கவே கிளியரன்ஸ் சேல் இருக்கு மக்களே. தமிழ் நியூ இயருக்காக இந்த போட்டோ போட்ட வாலெட் 777K வாங்கிக்க முடியும். 999 கிடையாது, 777K பிளஸ் உங்களுக்கு வாலெட், பெல்ட், பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அவைலபிளா இருக்கு. 30 to 40% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அவைலபிளா இருக்கு. ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட வெளியே வாங்க வாய்ப்பே கிடையாது. கிஃப்ட் பண்ண இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரா இருக்கும். வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே 1940ல காமிக்கிறாங்க. கேரளால ஒரு காட்டுக்குள்ள ரோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ச்சுகீஸ் லேடியை காமிக்கிறாங்க. இவங்க தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு 2 டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 2 டெட் பாடி யாரோட இது அப்படின்னா இந்த ரோசியோடைய புருஷன் வந்துட்டு அங்க ஒர்க் பண்ற ஒரு லேடி கூடிய அஃபேர்ல இருந்த விஷயத்த ரோசி கண்டுபிடிச்சிட்டு 2 பேரையும் அடிச்சு கொலை பண்ணி டெட் பாடியா தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த வேலையாள ஒருத்தர் நேரா ரோசி கிட்ட வந்துட்டு இந்த காடு வந்துட்டு அவ்வளவு நல்ல காடு கிடையாது, இது ஒரு மாதிரி அமானுஷ்யமான காடு, நம்ம ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல சரி சீக்கிரமா அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை இறக்கி வைக்கிறாங்க. முதல்ல அந்த பொண்ணுடைய ஃபேஸ பாக்குறாங்க. பொண்ணு பயங்கர எங்கா இருக்கா மக்களே, பார்க்க வேலைக்காரி மாதிரியே தெரியல, ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க 2 பேரையும் இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒன்னா புதைக்க கூடாது, தனித்தனியா தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஒரு புதைக்குழி மாதிரி இருக்கும். அங்க முதல்ல இந்த பொண்ணுடைய டெட் பாடியை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு போடுறாங்க. புதைக்குழிக்குள்ள மூழ்கி அவங்க அல்தான் காலி. இப்ப திரும்ப வந்து அந்த புருஷனுடைய டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு வேற எங்கேயாச்சும் புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க டெட் பாடியவே காணும். அதாவது அந்த புருஷங்காரன் சாகவே இல்ல, உயிரோடு தான் போல தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்கான். இத பார்த்து கடுப்பான ரோசி அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பிரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கும் போது இப்போ அந்த புருஷங்காரனை காமிக்கிறாங்க. புருஷன் பயங்கர எங்கா இருக்கான். இந்த ரோசி ரொம்ப வயசான மாதிரி இருக்காங்க. வயசான மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப வயசான ஒரு லேடி தான், ஒரு 50 வயசு இருக்கும் போல. இவன் மறைஞ்சி தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்ணும்போது ரோசியோடைய கண்ணில் மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, இங்க இருந்து ஓடாத, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவன் வரான். வந்து ஏதோ பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில ஒரு கத்தியை கொண்டு வந்து ஓங்கி ஒரே சொருவு வயிற்றுல சொருவிட்டு அங்க இருந்து ஓடியே போயிட்டான். இப்ப இந்த ரோசி கத்தியை புடுங்குவாங்க பாருங்க, கத்தில இந்த ரத்தம் கீழே சொட்டுது. அந்த ரத்தம் கீழே சொட்டினோடனே அங்க ஏதோ அமானுஷ்யமா நடக்குது, அந்த காட்டுக்குள்ள ஏதோ அமானுஷ்யமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இப்போ ரியல் டைம்ல அதே காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் புதைக்குழிக்குள்ள இருந்து அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்துகிட்டு இருக்காரு. இதே டைம்ல காட்டுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு பண்ணி வந்தா ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ ஓடி வராங்க. பண்ணி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஷூட் பண்றா. யாரை ஷூட் பண்ணிருப்பா அப்படின்னா இப்ப புதைக்குழிக்குள்ள இருந்து யாரோ ஏஞ்சி ஓடி வந்தாங்க பாத்தீங்களா, அந்த நபரை இந்த பொண்ணு பண்ணி நினைச்சு ஷூட் பண்ண. அவ்வளவுதான், அவருக்கு பயங்கரமா காயம்பட்டு கீழேயே விழுந்துட்டாரு. அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சொட்ட ஆரம்பிக்குது. ரத்தம் வந்துட்டு காட்டுக்குள்ள சொட்டினோடனே காடே ஒரு மாதிரி அமானுஷ்யமா மாறுது. லைட்டா இருட்டாகுது, லைட்டா கிடையாது கும் இருட்டா மாறுது. செமையான சவுண்ட்லாம் கேக்குது, யாரோ கத்தன மாதிரி சவுண்ட் கேக்குது, சில மிருகங்கள் உரும்புற மாதிரி சவுண்ட் கேக்குது, நிறைய வினோதமான சத்தங்கள்லாம் கேக்குது. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் போது இங்க இருக்கிறவங்களுடைய காதே கொய்யின்னு ஆகுது. அந்த அளவுக்கு அதிகமான சத்தம் கேக்குது. காட்டுக்குள்ள இவங்க மட்டும் இல்லாம ஒருத்தர் டி-ஷர்ட் போட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்லாம காக்கி யூனிஃபார்ம் போட்ட மாதிரி பழங்காலத்து ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒருத்தர் அங்க வந்துட்டு மரத்துல கிரிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கும் இந்த சவுண்ட் கேட்டு ஒரு மாறி மாறுறாங்க, காதெல்லாம் பொத்திக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஒரே ஒரு மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காரு செக்அப்காக. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாமே ஓகே தான், நார்மலா இருக்கு, அடுத்த மாசம் 24ஆம் தேதி வந்துட்டு அட்மிட் பண்ணா போதும், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்க இப்ப நம்ம ஹீரோக்கு வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ் மக்களே. மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா லீவ்லாம் போட முடியாது, என் கூடவே உட்காந்துட்டு வேலை போயிட போது, நீங்க கிளம்பி போயிட்டு டியூட்டி பாருங்க, கரெக்டா எனக்கு குழந்தை பிறக்கிற சமயத்துல நீங்க வந்தா போதும், அப்படி இல்லனா கூட நான் ஆன்ட்டியை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க
கவலைப்படாதீங்க, நீங்க கிளம்பி போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இவரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி பஸ்ல வராரு. அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதாவது காட்டுக்குள்ள அங்கங்க குட்டிக்கிட்டு கிராமம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கிராமத்துல தான் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ண போறாரு போல. முதல்ல பஸ்ல போறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஜீப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஜீப் வந்து பிக்கப் பண்ணி ஹீரோவை கூட்டிட்டு போகுது. போலீஸ் ஜீப் கிடையாது, வழக்கமா மத்த மக்களை கூட்டு போவாங்க பாத்தீங்களா, அதே போல கூட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னா ஹீரோவுடைய மனைவிக்கு எமர்ஜென்சியா பெயின் வந்திருக்கு, கொண்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அவருக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்கான். இத கேட்டவனு ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றாரு, அவங்களும் பயங்கரமா விஷ் பண்றாங்க. இப்படி எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கும் போது இந்த ஜீப்புக்கு முன்னாடி யாரோ வந்து ஒழுகுறாங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு அங்க போயிட்டு பார்த்தா வந்தவர் போலீஸ் போல. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி கீழே வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கிட்டு இருக்காரு, ரவுண்ட் ரவுண்டா போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. செமையா காயம்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. கையில ஒரு வாக்கி டாக்கியும் இருக்கு. உடனே இவரை தூக்குங்க, ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணலாம் அப்படின்னும் போது அங்க இருக்கிறவங்களாம் இல்ல தூக்க வேணாம், நம்ம வந்துட்டு ஏன் பிரச்சனைல மாட்டிக்கணும் அப்படின்னும் போது நான் போலீஸ் தான், எந்த பிரச்சனையும் வராது, தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூக்கிக்கிட்டு அவருடைய வாக்கி டாக்கியை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப இவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணும்போது கரெக்டா பொண்ணுடைய போட்டோவை அமுச்சு விடுறாங்க. பார்த்து மனுஷன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ இதே ஸ்பாட்டுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க அடிபட்டு இருக்காங்க இல்லையா, அடிப்பட்ட போலீஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதனால லோக்கல் எஸ்ஐ வந்திருப்பாரு. லோக்கல் எஸ்ஐ தான் நம்ம ஹீரோவுடைய சீனியர் மக்களே. அவரை பார்த்துட்டு ஹீரோ வணக்கம்லாம் சொல்லிட்டு சல்யூட்லாம் பண்ணிட்டு என்ன விஷயமோ எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. பர்சலாம் செக் பண்ணி இவர் யாரு, எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி மனுஷா, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா லீவ் போட வேணாவா, நீ எதுக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அடுத்த மாசம் தான் டேட் கொடுத்திருந்தாங்க, எமர்ஜென்சியா அட்மிட் பண்ணி ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா நீ எனக்கு வந்துட்டு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கூடவே ஒரு கான்ஸ்டபிளும் இருக்காரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் காட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா லோக்கல் போலீஸ்க்கும் லோக்கல் ரவுடிக்கும் ஒரு சண்டை. அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் பாக்குறாங்க ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெட் பாடியை பார்த்தோன்னே நம்ம எஸ்ஐக்கு கால் பண்றாங்க. எஸ்ஐ, அந்த கான்ஸ்டபிள், நம்ம ஹீரோ 3 பேரும் கிளம்பி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல அந்த 5 பேரும் சேர்ந்துட்டு யாரையோ ஷூட் பண்ணாங்க பாத்தீங்களா, புதக்குழிக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே ஓடி வந்தாரு, அவரு தான் நினைக்கிறேன். பின்னாடி பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. நீங்க ஃபாரன்சிக் உடனே கால் பண்ணுங்க அப்படின்னும் போது ஃபாரன்சிக் டீமுக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. இவங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த அடிப்பட்ட போலீஸ் கிட்ட இருந்து வாக்கி டாக்கிய. அந்த வாக்கி டாக்கி இப்போ ஜீப்புக்குள்ள இருக்கு. அந்த வாக்கி டாக்கில இப்போ யாரோ கால் பண்றாங்க. நமக்கு காட்டுக்குள்ள டி-ஷர்ட் போட்ட ஒரு போலீஸை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. காலில் பயங்கரமா காயம் பட்டிருக்கு. அந்த முட்டியே செமையா உடஞ்சு போயிருக்கு. யாராவது இருக்கீங்களா, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது எஸ்ஐ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன், கைதிகளோட வந்தேன், இப்போ காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன், கால்ல பயங்கரமா காயம்பட்டுருக்கு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது, இது கேரளா போலீஸ், கேரளாவுடைய காட்டு பகுதிக்குள்ள இருந்து உங்க போலீஸ் ஒருத்தர், தமிழ்நாடு போலீஸ் ஒருத்தர் அடிபட்டு வெளியே ஓடி வந்து விழுந்தாரு, அவரை அட்மிட் பண்ணிருக்கோம் ஹாஸ்பிடல்ல, அவருடைய வாக்கி டாக்கி தான் இது, நீ வந்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னும் போது, நான் யார் யாருக்கோ ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே வேலைக்கே ஆகல, எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சிக்னல் இது மட்டும் தான், தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நீங்க காப்பாத்தல அப்படின்னா நான் இறந்தே போயிடுவேன் அப்படின்னு. இல்லப்பா, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ இருக்கிறது காட்டுப்பகுதி, காட்டுப்பகுதிக்குள்ள ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் தான் வருவாங்க, அதையும் தாண்டி அந்த ஜூரி செக்ஷனே வேற செக்ஷனா, அதுக்குள்ள வர முடியாதுப்பா அப்படின்னும் போது, ஐயா சாமி, நீங்க காப்பாத்தல அப்படின்னா கொஞ்ச நேரத்துல நான் இறந்தே போயிடுவேன், எனக்கு செம்மையா ரத்தம் போயிட்டு இருக்கு, நான் வெளியே வர ட்ரை பண்ண, கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண, உதவியே கிடைக்கல, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு. அவரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு, காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு பின்னாடி தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த எஸ்ஐக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. வண்டியை விட்டு இறங்கி அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்லாம் போட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து மனுஷன் கடவுளா நினைச்சு கேக்குறேன், என்ன காப்பாத்துங்க, என் உயிரை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கா மனசே கேட்கல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், காட்டுக்குள்ள போயிட்டு அவரை தேடி பார்க்கலாம் அப்படின்னும் போது கான்ஸ்டபிளுக்கு பயமா இருக்கு. என்னன்னா காட்டு பகுதி, இந்த காட்டுக்குள்ள போனவங்க திரும்பி வந்ததா சரித்திரமே இல்ல, இந்த காட்டுக்குள்ள போனாலே தொலைஞ்சு போயிருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க, நான் இந்த ஊருக்குள்ள பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், தேவையில்ல, இது வந்துட்டு தேவையில்லாத வேலை அப்படின்னும் போது, அப்போ நம்ம ஹீரோ கேக்குறாரு, ஏன் சார் உங்களுக்கு பயமா அப்படின்னும் போது, எனக்கு பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஆனா இந்த காட்டை பத்தி யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது, இது நம்ம வேலையும் கிடையாது அப்படின்னு. ஆனா அவருக்கு கிடைச்ச ஒரே உதவி நம்ம மட்டும்தான், நம்ம போயிட்டு எப்படியாச்சும் காப்பாத்தி தான் ஆகணும், நமக்கு வேற வழி கிடையாது, நம்ம காப்பாத்துறதை தவிர அவருக்கும் வேற வழி கிடையாது அப்படின்னு. இப்ப இந்த போலீஸ்லாம் எப்படி காட்டுக்குள்ள வந்து மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. பஸ்ஸே கொஞ்சம் பழைய பஸ், பழைய காலம் மாதிரி தான் காட்டுறாங்க. பஸ்ஸுக்குள்ள ஒரு 3-4 போலீஸ் சேர்ந்துட்டு சில கைதிகளை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு இந்த வழியா போயிட்டு இருக்காங்க போல. அப்படி போயிட்டு இருக்கும் போது போலீஸோடைய கண்ணையே கைதிகள்லாம் புடுங்கி ஷூட் பண்றவன்னு மிரட்டி
காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓட அப்பதான் ஒரு 3 போலீஸ் காட்டுக்குள்ள இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா இந்த ஸ்டீஃபனும் இன்னொரு போலீஸும் காட்டுக்குள்ள ஓடுறத காமிக்கிறாங்க. அப்போ காட்டுக்குள்ள வரும்போதே இந்த ஸ்டீஃபன் கூட இன்னொரு போலீஸ் வராரு பாத்தீங்களா, இவருக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள தப்பாப்படுது. இந்த காட்டுக்குள்ள நம்ம போய் தான் ஆகணுமா, எனக்கு பேய் பூதத்து மேல நம்பிக்கையே கிடையாது, ஆனாலும் இந்த காட்டுக்குள்ள வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆகுது. நான் வந்துட்டு இந்த காட்டை பத்தின ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஊர் மக்கள் இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வாழ்ந்த அந்த ஊர் மக்கள் கெட்டதெல்லாம் போயிட்டு நல்லது வரணும் அப்படின்றதுக்காக ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க. கோவிலை கட்டி நரபலிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நரபலி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்கு. காட்டுக்குள்ள இருக்க தெய்வத்துக்கு கோவம் வந்து இந்த காட்டுக்குள்ள ரத்த தொழியும் படக்கூடாது, அதே டைம்ல சத்தமும் போடக்கூடாது. இந்த மாதிரி ரத்தமும் இல்ல சத்தமும் அதிகமா கேட்டுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், இந்த காட்டுடைய நிலைமையே மாறும், இந்த காட்டுக்குள்ள வரவங்களுடைய கதையே மாறும் அப்படின்னும் போது அதுக்கு ஸ்டீஃபன் சொல்றாரு, பழங்காலத்துல 1000 கதை சொல்லுவாங்க காட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ அதெல்லாம் கண்டுக்காத, நம்ம வேலையை தான் பார்க்கணும், முதல்ல அந்த ஓடி போன கைதிகளை போய் தேடணும், நீ அந்த பக்கமா போ, நான் இந்த பக்கமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டே போகும்போது இவங்களுக்கு முன்னாடி 2 தப்பிச்சு ஓடி போன கைதிகள் ஓடி வராங்க. அவங்க கிட்ட ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க, தப்பிச்சு ஓடி போகாதீங்க அப்படின்னாலும் அவங்க கேட்காம தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்ண. அப்ப இந்த டி-ஷர்ட் போட்டவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் பேர் தான் ஸ்டீஃபன் சொல்லிருப்பேன். ஸ்டீஃபன் வந்துட்டு கன்னால ஷூட் பண்றாரு. ஒருத்த மேல புல்லட் பாயுது. புல்லட் பாய்ஞ்ச உடனே அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே சொட்ட, ரத்தம் காட்டுக்குள்ள சொட்ட உடனே அந்த காடே கலர் மாறுது, ஒரு மாதிரி இருட்டாகுது. இது மட்டும் இல்லாம சவுண்ட் பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. இவங்க காதெல்லாம் பொத்திக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டீஃபன் வந்துட்டு வேற ஏதோ ஒரு டைம் லைனுக்கு போன மாதிரி அங்க யாருமே காணும், இவங்க கூட வந்தவங்களை காணும், கைதிகளை காணும், யாரையுமே காணும், எங்க போனானுங்க அப்படின்னே தெரியல. இவரு தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ எஸ்ஐ கிட்டயும் கான்ஸ்டபிள் கிட்டயும் பேசி ஒத்துக்க வச்சு காட்டுக்குள்ள கூட்டினு வராரு. காட்டுக்குள்ள போகும்போது இந்த எஸ்ஐ வந்துட்டு பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு வராரு. நேரா இவங்க கிளம்பி காட்டுக்குள்ள இருக்க அந்த கோவில் கிட்ட வந்துட்டாங்க. கோவில் கிட்ட வந்து பார்த்தா யாரையுமே காணும். இந்த டைம்ல மறுபடியும் வாக்கி டாக்கில அந்த ஸ்டீஃபன் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் வந்துட்டீங்களா, வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது, நீ சொன்ன மாதிரி காட்டுக்குள்ள இருக்க அந்த கோவில் கிட்ட வந்துட்டோம், அதாவது மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேல உள்ள வந்திருப்பாங்க, அப்பதான் கோவில் இருக்கும், எங்கயா இருக்க, நான் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன் அப்படின்னும் போது திடீர்னு சிக்னலே வர மாட்டேங்குது. நம்ம ஹீரோ வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போது நீங்க லெஃப்ட்ல வாங்க, இங்க நிறைய மரம்லாம் இருக்கும், காக்கா சிலையோட ஒரு கோவில் மாதிரி இருக்கும், அந்த கோவிலுக்கு பக்கமா ஒரு ஓரமா கால் உடைஞ்சு போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல கான்ஸ்டபிளுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, நம்ம கண்டிப்பா போய் தேடியே ஆகணுமா, இங்க எதுவுமே சரியில்லாத மாதிரியே இருக்கு அப்படின்னும் போது அப்ப நம்ம எஸ்ஐ என்ன பண்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா இவ்வளவு நேரமா சிக்னலே சரியா கிடைச்சிருக்காது, இப்பதான் சிக்னல் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பக்கத்துல இருக்க, அதாவது இந்த ஸ்டீஃபன் எந்த ஸ்டேஷன்ல இருந்து வந்தேன்னு சொல்றாரோ அந்த ஸ்டேஷனுடைய ஏஎஸ்ஐ நம்பரை எப்படியோ வாங்கி அவருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்டீஃபன் ஒருத்தர் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரா, ஒரு 3-4 பேர் மொத்தமா சேர்ந்து ஏதோ கைதியை கூட்டு வந்திருக்காங்க, அப்போ காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்களா, நீங்க தேடி போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனது ஸ்டீஃபன் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரா, எங்க ஸ்டேஷன்ல இருந்து யாருமே காணாமலேயே போகலையே, ஸ்டீஃபன் சொல்லிட்டு எங்க ஸ்டேஷன்ல இப்ப யாருமே ஒர்க்கே பண்ணலையே அப்படின்னும் போது, இல்ல எஸ்ஐ ஸ்டீஃபன் சொன்னாரு, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னா, இல்லவே இல்லைங்கய்யா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த காக்கா சிலையோட ஒரு கோவில் இருக்கும் இல்லையா, அந்த கோவில் கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னும் போது தமிழ்நாடு போலீஸ் கடுப்பாயிட்டாரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, யாரோ கால் பண்ணி ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி எதுக்கு அந்த காட்டுக்குள்ள போன, அந்த காடு ரொம்ப ரொம்ப ஆபத்தான காடு, முதல்ல காட்டை விட்டு வெளியே போகணும், போனை கட் பண்ண. இதே டைம்ல மறுபடியும் அந்த வாக்கி டாக்கில ஸ்டீஃபன் பேச ஆரம்பிக்கிறாரு, என்ன காப்பாத்துங்க, இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிளுக்கு மனசே கேட்கல, அதாவது காட்டுக்குள்ள போயிட்டு காப்பாத்தணும் அப்படின்ற மனசே கேட்கல, நம்ம முதல்ல காட்டை விட்டு வெளியே போலாம், இங்க ஏதோ சம்திங் ராங்கா நடக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் நின்ட்டாரு. இப்போ எஸ்ஐ மறுபடியும் அந்த ஏஎஸ்ஐக்கு கால் பண்ணி, ஐயா சாமி, முதல்ல நான் சொல்றத முழுமையா கேளு, அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க, காட்டுக்குள்ள ஸ்டீஃபன் எஸ்ஐ மாட்டிக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் தப்பிச்சு வெளியே ஓடி வரும்போது எங்க கையில மாட்டினாரு, அடிபட்டு உழுந்து கிடந்தாரு, அவரையும் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, அவருமே உடம்புக்கு முடியாம இருக்காரு, இந்த மாதிரி உங்க ஸ்டேஷனை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்றாங்க, உறுதியா சொல்றாங்க, ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது, அந்த பேர்ல இல்லையா அப்படின்னு, அப்ப கொஞ்சம் லைன்லயே வெயிட் பண்ணுங்க, அந்த ஸ்டீஃபன் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த ஸ்டீஃபனையே பேச வைக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ஸ்டீஃபன் பேசுறது போன்ல சரியா கேட்கல. அப்ப நம்ம ஹீரோ தான் சொல்லுவாரு, இந்த மாதிரி கால்ல வந்துட்டு ஏஎஸ்ஐ இருக்காரு, உங்க ஸ்டேஷனை சேர்ந்த ஏஎஸ்ஐ இருக்காரு, அவர்கிட்ட நீங்களே பேசுங்க அப்படின்னும் போது, யாரு முத்துவேலா, அந்த முத்துவேல் கிட்ட உடனே போனை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, முத்துவேல் கிடையாது வேற யாரோ அப்படின்னு, இப்ப இந்த ஏஎஸ்ஐ முத்துவேல் அப்படின்னு உடனே அந்த பக்கம் போன்ல பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா தமிழ்நாடு போலீஸ், அவருக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது, அவர் என்ன பேர் சொன்னாரு, முத்துவேலா, முத்துவேலுடைய முழுமையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ வாக்கி டாக்கில கேட்கிறாரு, இந்த முத்து
முத்துவேலுடைய முழுமையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முத்துவேல் மாரிமுத்து அப்படின்னு சொல்ல முத்துவேல் மாரிமுத்தா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே ஷாக் ஆகுறாரு, கண்ணுலாம் கலங்குது. ஆக்சுவலா சார் நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க இல்லையா ஸ்டீஃபன் பீட்டர், அதுக்கப்புறமா இந்த முத்துவேல் மாரிமுத்து, இவங்க இல்லாம இன்னும் 3 பேரு 5 பேரு சேர்ந்துட்டு சில கைதிகளோட ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறமா அவங்க மொத்தமா காணாம போயிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா அவங்க இறந்தே போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம், அந்த முத்துவேல்னு சொல்றீங்க இல்லையா, அந்த முத்துவேல் ஏஎஸ்ஐ உடைய பையன் தான் நானு. அப்பா கூட போன யாரும் திரும்பி வரவே கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த காட்டுக்குள்ள போன யாரும் திரும்பி வந்ததா சரித்திரமும் கிடையாது. நீங்க உடனே அங்க இருந்து கிளம்புங்க, அங்க இருக்கவே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இந்த பக்கம் ஸ்டீஃபன் வேற கத்திக்கிட்டு இருக்காரு, ஐயோ என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல கான்ஸ்டபிள் ஓடி வராரு. இதையெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி மரண பயமா இருக்கு, நம்ம கிளம்பிடலாம் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, ஒரு மனுஷன் இங்க உயிருக்கு பயந்துட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. அந்த போலீஸ் இருக்கு இல்லன்னு சொல்லட்டும், ஒருவேளை அந்த போலீஸ் பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம வந்துட்டு அவரு சொல்ற ஸ்டேஷன் வேறையா இருக்கலாம், நம்ம கால் பண்ண ஸ்டேஷன் வேறையா இருக்கலாம். நம்ம வந்துட்டு அந்த மனுஷனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நீ போயிட்டு காப்பாத்துறா மயிராண்டி அப்படின்னு. யோ உங்க பாரு, ஒழுங்கா மரியாதையே பேசு, தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருந்த அப்படின்னா மூஞ்சி முகரையெல்லாம் வச்சிருவேன் அப்படின்னும் போது இவங்க மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்ப எஸ்ஐ தான் தடுத்து நிப்பாட்டாரு. யோ இங்க ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவன் சொல்றது உண்மையோ பொய்யோ, நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை, கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னும் போது அதுக்கு கான்ஸ்டபிள், காப்பாத்துறதா இருந்தா நீங்க போயிட்டு காப்பாத்துங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரப்போறது கிடையாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி காட்டுக்குள்ள போகும்போது யோ தனியா போகாத, வெயிட் பண்ணு அப்படின்னா கிளம்பிட்டாரு. இப்போ மறுபடியும் அந்த ஸ்டீஃபன் கால்ல அந்த வாக்கி டாக்கில பேசிட்டே இருக்கும்போது, யோ நீ எங்க தான் இருக்க கரெக்டா சொல்லியா அப்படின்னும் போது, கரெக்டா அந்த சிலைக்கு பின்னாடி பக்கத்துலயே ஒரு மரம் மாதிரி இருக்கும், நல்லா பின்னி பனஞ்சி ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். மரத்துக்கு பின்னாடி நான் இந்த பக்கம் ஓடி வரும்போது கீழே ஒரு டெட் பாடியை பார்த்தேன். அந்த டெட் பாடி மேல தடுக்கி கீழே விழுந்து முட்டி வஞ்சி போச்சு. என் பக்கத்துல ஒரு டெட் பாடி கூட இருக்கு, தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது இவங்களுக்கு பக்கமா அந்த மரம் இருக்கு. மரத்துக்கிட்ட போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. சார் இன்னைக்கு என்ன டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யா உனக்கு தெரியாதா டேட்டை கேட்டு என்னையா பண்ண போற அப்படின்னும் போது, இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது மே 29 அப்படின்னு சொல்றாரு. வருஷத்தை சொல்லியா அப்படின்னும் போது 1994 அப்படின்னும் போது இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இவங்க இருக்கிறது 2026, ஆனா அவரு 1994 சொல்றாரு. இதை தாண்டி இங்க வந்துட்டு அவரு சொல்ற மாதிரிலாம் கிடையாது, 2 எலும்பு கூடு இருக்கு. அதாவது இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறவரு பாஸ்ட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காரு, இவங்க பிரசன்ட்ல இருந்து அது அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறவருடைய டெட் பாடியும் அவரு சொல்ற டெட் பாடியோடைய எலும்பு கூடும் தான் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ஒரு மாதிரி மிரண்டு போறாங்க. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கெல்லாம் மண்டலம் வெச்சு போயிடும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒருத்தர் காட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்து விழுந்தாரு, பயங்கரமா காயம் பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா. அவரை பார்க்க ஒரு டீம் வராங்க. ஒரு வயசான அம்மாவும் ஒரு 2-3 பசங்களும் வராங்க. வயசான அம்மா வந்துட்டு என் புருஷனை பார்க்கணும் அப்படின்றாங்க. அந்த காப்பாத்தின போலீஸுடைய பேரு பீட்டரு. இந்த சவுண்ட் கேட்டு ஒரு போலீஸ் போயிட்டு பார்க்கும்போது என்ன விஷயம் ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி உடனே போயிட்டு பீட்டரை பார்க்கணும் அப்படின்னு. நீங்க என்ன பீட்டுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல நான் வந்துட்டு பீட்டுடைய மனைவி, என் புருஷன் காட்டுக்குள்ள காணாம போகும்போது எப்படி இருந்தாரோ திரும்பி வரும்போதும் அதே மாதிரி இருந்திருக்காரு, அப்படியே எங்கா இளமையா இருக்காரு, நான் போயிட்டு அவரை பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த போலீஸ்க்கு மண்டையெல்லாம் குழம்புது. இந்த எல்லா விஷயத்தையும் அந்த எஸ்ஐக்கு கால் பண்ணி சொன்னா அவருக்கே ஒண்ணுமே புரியல. இதை தாண்டி காப்பாத்தி கூட்டிட்டு வந்த பீட்டரும் இறந்து போயிட்டாராம். இதையெல்லாம் கேட்கும் போது இவங்களுக்கு தலையெல்லாம் வெடிக்குது. யோ இங்க இருக்கிற எங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது, நீ முதல்ல போனை கட் பண்ணு, நான் என்ன விஷயம்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இப்ப வந்துட்டு காட்டுக்குள்ள ஒரு டெட் பாடியை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த டெட் பாடியை செக் பண்ண ஃபாரன்சிக் டீம் வராங்க வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு கான்ஸ்டபிள் காட்டுக்குள்ள வந்து கோச்சிக்கிட்டு போனாரு பாத்தீங்களா, அவருடைய டெட் பாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு எஸ்ஐக்கு கால் பண்ணி சொன்னா, எஸ்ஐக்கும் சரி ஹீரோக்கும் சரி ஒண்ணுமே புரியல. இப்பதான் கோச்சிட்டு போனா அதுக்குள்ள எப்படி அங்க இறந்து கிடப்பான், பர்ஸை மட்டும் தான் செக் பண்ணீங்களா இல்ல ஃபேஸையும் செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முகத்தையும் கிளீன் பண்ணி பார்க்கும்போது அச்சசல் அப்படியே நம்ம சார் மாதிரி தான் இருக்காரு, கான்ஸ்டபிள் மாதிரி தான் இருக்காரு, அவரு தான் இறந்து போயிட்டாரு போல, ஏதோ புதக்குழிக்குள்ள மாட்டிக்கிட்டு இறந்து போன மாதிரியே தெரியுது அப்படின்னும் போது இவங்களுக்கு புரியல. இப்ப இவங்க போனை கட் பண்ணிட்டு ஒண்ணுமே புரியாம பயங்கர குழப்பத்துல நின்னுகிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல அந்த கோச்சிட்டு போனாரு பாத்தீங்களா
அந்த கான்ஸ்டபிள் எங்கேயோ இருந்து கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவர் ஏதோ ஒரு புதக்குழியில மாட்டிட்டு இருக்காரு. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அந்த எஸ்ஐயும் சேர்ந்துட்டு சவுண்ட் எங்கிருந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனா ஒரு புதக்குழியில மாட்டிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோ அந்த எஸ்ஐயும் கையை கொடுத்து காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அந்த கான்ஸ்டபிளுடைய விரல் நகம் பட்டு ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. ஒரு சொட்டு ரத்தம் அந்த காட்டுக்குள்ள விழுந்தவனே அந்த காட்டுடைய மொத்த நிலைமையும் தலைகீழா மாறுது. மொத்தமா இருட்டாகுது. ஒரு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. காதெல்லாம் பொத்திக்கிறாங்க. காதே அந்த ரத்தம் ஊத்துற அளவுக்கு பயங்கரமான சத்தம் கேக்குது. இப்ப எஸ்ஐ என்ன பண்றாரு அப்படின்னா கன்னை தூக்கி அப்படியே மேல ஷூட் பண்ணும்போது அந்த சத்தத்துல மத்த சத்தம்லாம் நிக்குது மக்களே. ஆனா பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்ல இல்லாம ரியல் டைம்ல இல்லாம ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா 1940 அந்த டைம்க்கு போயிட்டாரு. அங்க அந்த போர்ச்சுகீஸ் தேடி இந்த மாதிரி அந்த காதலனை தேடி ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் லைன்ல இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தா வேற எங்கேயோ இருக்காரு. ஒரு குட்டி பொண்ணை மீட் பண்றாரு ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட. அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. என்ன கண்ணாச்சு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த மாதிரி காட்டுக்குள்ள நானும் என் தம்பியும் ஸ்கூலுக்கு போகும்போது தம்பி ஆளக்கானோம் அப்படின்னு திடீர்னு அந்த பொண்ணும் மறைஞ்சு போறா. அடுத்து சில கைதிகள்லாம் தப்பிச்சு ஓடி வரும்போது பிடிக்க வந்தாங்க பாத்தீங்களா ஸ்டீஃபன் மத்தவங்களாம். அந்த டைம் லைனுக்கு போது ஒரு கைதி ஹீரோவை பார்த்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் மாறி வேற ஒரு டைம் லைன்ல ஸ்டீஃபனை மத்த 2 கைதிகள் பிடிச்சி கொலை பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ ஏதோ சவுண்ட் கேட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஸ்டீஃபன் ஹீரோ மேல கண்ணை காமிக்கிறாரு. ஐயா சாமி நான் போலீஸ் என்ன ஷூட் பண்றாத அப்படிங்கும் போது நானும் போலீஸ் தான். இந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐயா ஒர்க் பண்றேன். நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு. யா நீ தான் ஸ்டீஃபனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்குறாரு. அப்படின்னா இப்பதான் ஹீரோக்கே புரியுது நம்ம வந்துட்டு டைம் லைன் மாதிரி இந்த டைம் லைன்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப இந்த ஸ்டீஃபன் கூட இன்னொரு போலீஸ் இருந்தாரு பாத்தீங்களா கொஞ்சம் வயசான மாதிரி. அவரு கூப்பிடுற மாதிரி கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டு ஸ்டீஃபனோட பின்னாடி ஹீரோ ஓடுறாரு. அங்க 2 தப்பிச்சு வந்த கைதிகளை பாக்குறாரு. அவங்க வந்துட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும்போது அந்த கைதிகளை ஒரு ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணவனே ரத்தம் கீழே ஒழுகுது. ரத்தம் சொட்டினவனே நம்ம ஹீரோ இப்போ வேற ஒரு டைம் லைன்ல இருக்காரு. இந்த டைம் லைன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காக்கைக்கு பின்னாடி ஸ்டீஃபன் அடிபட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு காக்கி சட்டை போட்ட ஆளை காமிச்சாங்க பாத்தீங்களா அவரு வந்துட்டு சுருளா அங்க இருக்கிற மரத்துல வரைஞ்சுகிட்டு இருக்காரு. யோ நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு ஹூ ஆர் யூன்னு கேக்குறாரு. இந்த டைம்ல மறுபடியும் காட்டுக்குள்ள யாரோ சண்டை போட்டு ரத்தம் காட்டுக்குள்ள சிந்தனவனே நம்ம ஹீரோ இப்போ அந்த ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க இல்லையா அந்த சீனுக்கு போறாரு. அங்க போனா அந்த ரோசியை வந்துட்டு பாய் ஃப்ரெண்டா புருஷனான்னு தெரியல அவன் வந்துட்டு கத்தியால குத்தி கொலை பண்றான் இல்லையா. அந்த டைம்ல ரத்தம் கீழே ஒழுக மறுபடியும் நம்ம ஹீரோ வேற ஒரு டைம் லைனுக்கு போயிட்டாரு. இங்க இந்த காக்கி சட்டை போட்டவரு வழக்கம் போல அந்த சுருளா ஏதோ வரைஞ்சுகிட்டு இருக்காரு. மரத்தெல்லாம் வரைஞ்சுகிட்டு இருக்காரு. யோ யாரியா நீ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா இல்ல இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரெண்டுமே தான் அப்படின்னு. ஆக்சுவலா இது எல்லாமே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. நீங்க காட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எங்கேயாச்சும் ஒரு காக்காவையாச்சும் பாத்தீங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ யோசிக்க இல்ல இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ எங்கெங்கயோ சுத்திருப்பாரு. ஆனா காக்காவை எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா காக்கா சிலையை பாத்தீங்களான்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்ல இது எல்லாமே அந்த காக்கா சிலையை சுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள ஒரு காட்டுவாசியின மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு கடவுளை தெய்வமா பார்த்து கடவுளை தெய்வமாவே வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும், அடுத்தடுத்த சங்கதியினரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே காட்டுக்குள்ள ஒரு காக்கா வடிவிலான சிலையை நிறுவுறாங்க. இந்த சிலை கிட்ட தான் யார் இந்த காட்டுக்குள்ள பிரெக்னண்டா ஆனாலும் அந்த பெண்கள்லாம் வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. காக்காக்கெல்லாம் சாப்பாடு வைப்பாங்களாம். அந்த காக்காக்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டு இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா குழந்தைகள் ரொம்பவே நல்லபடியா பிறக்கும், அந்த சங்கதியே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பியிருக்காங்க. இது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் போர்ச்சுகீஸை சேர்ந்த ஒரு ராஜா அவர் பேரு ஆண்டனியோ அவர் டீமோட இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இந்த கேரளாவெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமா காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, மக்கள் காக்கா வடிவிலான ஒரு சிலையை சாமியா கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்காரு. அவர் கேரளாக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊரை சேர்ந்த அரிய பொக்கிஷமான நிறைய சிலைகளை தன்னுடைய நாட்டுக்கு அந்த ஆள் கடத்திட்டு ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்காரு. இப்போ காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு கேள்விப்பட்டவனே காட்டுக்குள்ள வந்திருக்காரு. காட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த கடவுளை தான் வணங்கியிருக்காங்க. ஆண்டனியோ பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ராஜாக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா தன்னை மட்டும்தான் வணங்கணும், தன்னை பார்த்து மட்டும்தான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே போல இவனும் இவங்க தன்னை பார்த்து பயப்படாம இந்த மாதிரி கடவுளை கும்பிடுறாங்க, கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையவே ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான். மொத்த கூட்டத்தையும் அடக்கிட்டு இந்த சிலைய எவ்வளவு யானையை வச்சு இழுத்தாலும் இவனால தூக்கவே முடியல, அசைக்கவே முடியல. இந்த கடுப்புல என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாரையும் வெட்டி கொலை பண்ணிருக்கான், வெடி வச்சு கொலை பண்ணிருக்கான். இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு காக்காவையாட கடவுளா கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருக்க எல்லா காக்காவையும் எரிச்சு ஓடுறது, துப்பாக்கியால ஷூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லா காக்காவையும் கொலை பண்ணிருக்கான். இப்படி அவன் பண்ணதின் விளைவாக அந்த காக்கா கடவுள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க செமையா கோவமாயிட்டு இருக்காங்க. காட்டுடைய நிலைமையே அந்த
அந்த பயங்கரமா பலி கொடுத்ததுனால, பயங்கரமா கொலை பண்ணதுனால அந்த சாமி கோவப்பட்டு எப்பெல்லாம் இந்த காட்டுக்குள்ள ஒரு துளி ரத்தமோ இல்ல பயங்கரமான சவுண்டோ கேக்குதோ அப்ப இந்த காடே தலைகீழா மாறும். இந்த காட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் நம்ப முடியாத விஷயமா இருக்கும். அந்த ராஜாவும் ராஜாவுடைய படையை சேர்ந்தவங்களும் இந்த காட்டுக்குள்ள வந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களால வெளியே போகவே இல்லை. சொல்ல போனா இது வரைக்கும் அவங்க காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க, காட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை உங்களால நம்ப முடியாது, ஆனா இதான் உண்மை. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இறந்து போன பேய்கள் கிடையாது. இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டவங்க, அவங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா இது எல்லாத்துக்குமான காரணமே நான் தான் அப்படின்னு சொல்றான். என்ன விஷயம்னா, காட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க காக்காவை கடவுளா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பயங்கரமான சிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். அந்த சிலை எடுக்க வந்த ராஜா தான் இந்த மாதிரி பண்ணாரு, கூட வந்த நானும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தான் தான் காரணம் அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல காட்டுக்குள்ள ஏதோ சவுண்டு கேக்குது, யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்டு ஹீரோ ஓடி போக பார்க்கும்போது, சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த காட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. நானும் நீங்களோ இந்த காட்டுக்குள்ள வரதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் நம்மளால தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியல. என்ன சவுண்டுன்னு போயிட்டு பார்த்தா அங்க அந்த கான்ஸ்டபிள் புதக்குழிக்குள்ள மாட்டினாரு பாத்தீங்களா, அவர் தான் கத்திக்கிட்டு இருக்காரு, என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னும் போது எஸ்ஐயும் நம்ம ஹீரோவும் காப்பாத்த ஓடி வராங்க. நம்ம ஹீரோ இங்கேயும் இருக்காரு, இங்க இருந்து பார்க்கவும் செய்யறாரு. அவருடைய கண்ணுக்கு அவரே தெரியவும் ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஓடி வந்து காப்பாத்த ட்ரை பண்ணும்போது கையில கீறல் பட்டு ரத்தம் கீழே ஒழுகி மொத்தமா மாறுது. அடுத்து நம்ம ஹீரோ வேற ஒரு காலகட்டத்துக்கு போறாரு. நமக்கு ஒரு விஷுவல் காமிக்கிறாங்க. என்னன்னா, நிறைய சின்ன பசங்க சேர்ந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பையன் மட்டும் காட்டுக்குள்ள ஒரு வெள்ளை குதிரையை பார்த்துட்டு அந்த குதிரை பின்னாடியே போக அந்த குட்டி பையனுடைய அக்கா, நம்ம ஹீரோ பார்த்தாரு பாத்தீங்களா ஒரு குட்டி பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு தான் குட்டி பையனுடைய அக்கா. டேய் தம்பி எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனா அந்த குட்டி பையன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அக்கா அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அந்த அக்காவை கண்டே பிடிச்சிருக்க முடியாது. அந்த அக்கா வந்துட்டு வேற யாரும் கிடையாது, இந்த கான்ஸ்டபிளுடைய அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த கான்ஸ்டபிள் தான் ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்குள்ள ஓடின முறையும் காமிச்சிருப்பாங்க. அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல இவரு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ வேற ஒரு டைம் லைனுக்கு வந்திருப்பாரு. அதாவது அங்க காப்பாத்த வந்த ஹீரோவும் எஸ்ஐயும் கையில அடிபட்டு ரத்தம் ஒழுகினோனே இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் சீனான அந்த ரோசியோடைய டைம் லைனுக்கு வந்துட்டாரு. இங்க வந்தவரு தன்னுடைய கையை தானே அறுத்துக்கிட்டு ரத்தத்தை சொட்ட வைக்க இப்ப இவரு வேற ஒரு டைம் லைனுக்கு போறாரு. இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த கான்ஸ்டபிள் எப்படியோ கஷ்டப்பட்டு மேல வந்துட்டாரு. இவரை காப்பாத்த யாருமே கிடையாது. இவரு கஷ்டப்பட்டு மேல வந்ததுக்கு அப்புறமா அக்காவை தேடி காட்டுக்குள்ள ஓடினா அக்காவும் தம்பியும், அதாவது இவரும் அக்காவும் கண்ணுக்கு சின்ன பசங்களா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள போயிட்டு பிடிச்சி பேசலான்னு பார்த்தா அவங்க ஓடி போறாங்க. அவங்கள பிடிக்கலான்னு இவரு பின்னாடியே ஓடுறாரு, கீழே ஒழுகுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க பண்ணிய வேட்டையாட வந்தாங்க பாத்தீங்களா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 5 பசங்களை காமிச்சாங்களே, அவங்க ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது இவரு ஓடி வந்ததை பார்க்காம பண்ணி தான் இல்ல ஏதோ ஒரு மிருகம் தான் அட்டாக் பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷூட் பண்ணிருப்பா. ஷூட் பண்ண உடனே இவரு அவ்வளவுதான் ஆள் காலி இறந்து போயிட்டு இருப்பாரு. இது ரியல் டைம்ல, அதாவது இவர் ஓடி வந்தாரு பாத்தீங்களா, இது ரியல் டைம்ல ஓடி வந்திருப்பாரு. இவருடைய டெட் பாடியை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவர் தானே கன்ஃபார்ம் பண்ணி பாஸ்ட்ல இருக்க ஹீரோக்கும் அந்த எஸ்ஐக்கும் கால் பண்ணி சொல்லிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ எல்லா டைம் லைன்லயும் 1 by 1 மாட்டி என்ன விஷயமாச்சோ எல்லாமே ஹீரோக்கு ஓரளவுக்கு புரியுது மக்களே. இப்போ ஒரு போலீஸ காமிக்கிறாங்க. இந்த போலீஸ அந்த கைதிகள்லாம் கழுத்து நெரிச்சு கொலை பண்ண பார்க்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ தான் காப்பாத்துறாரு. காப்பாத்தி அவர் கையில கண்ணை கொடுத்துட்டு என்ன விஷயம் ஆனாலும் தயவு செஞ்சு ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி போனா அங்க வந்துட்டு அந்த ஸ்டீஃபன் ஜார்ஜ் இருக்காரு. சார் யாரையும் ஷூட் பண்ணாதீங்க, சொன்னா கேளுங்க, இந்த காடே ஒரு குழப்பம் முடிச்ச காடு, தயவு செஞ்சு நீங்க இந்த காட்டை விட்டு வெளியே போங்க, அந்த கைதிகளை பிடிக்கிறத தவிர நீங்க இந்த காட்டை விட்டு வெளியே போறதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னும் போது, யாரியா நீ பாட்னு வந்து இந்த காட்டை பத்தின அந்த பழைய கதையை நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னும் போது, இது பழைய கதை கிடையாது, உண்மை, தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க அப்படின்னும் போது, இங்க பாருங்க நீங்க யாருன்னு கேட்கும்போது ஹீரோ போலீஸ்னு சொல்றாரு. நானும் 5 போலீஸும் சேர்ந்துட்டு, அதாவது மொத்தமா 5 போலீஸும் சேர்ந்துட்டு சில கைதிகளை கூட்டிட்டு வரும்போது 2 போலீஸ் அதிகாரிகளை வண்டிக்குள்ளேயே ஷூட் பண்ணிட்டு மத்தவங்க எல்லாம் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்களாம். இவனுங்களை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னா நாங்க மொத்தமா 3 பேர் சேர்ந்துட்டு இவங்க உதவிக்கு வேற யாரோ வந்திருக்காங்க, எல்லாருமா சேர்ந்துட்டு காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. காட்டுக்குள்ள வந்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது தான் அவனுங்க அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க, பிடிக்கவே முடியல அப்படின்னும் போது கடைசி வரைக்கும் உங்களால பிடிக்கவே முடியாது, இது எல்லாமே லூப்
மாதிரி திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். நீங்க ஷூட் பண்ணி ரத்தம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், இந்த விஷயம் எல்லாமே திரும்ப 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 லூப் மாதிரி நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு. யாரா நீ, இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் பேரு ஆனந்த், எங்க அம்மாவுடைய பேரு சீதாலட்சுமி. 30 வருஷங்களுக்கு முன்னாடி அப்பா போலீஸா இருந்தாரு. காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வேலையா போகும்போது காணாம போயிட்டாரு. எங்க அப்பாவை நான் கடைசி வரைக்கும் பார்த்ததே கிடையாது, போட்டோல மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு இப்பதான் புரியுது எங்க அப்பாவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பர்ஸ்ல அப்பாவுடைய போட்டோவை காமிக்கிறாரு. என்னுடைய அப்பாவுடைய பேரு ஸ்டீஃபன் ஜார்ஜ் அப்படின்னு. இந்த ஆளுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்ற அப்படின்னும் போது, ஆமா நீங்க தான் காணாம போன என்னுடைய அப்பா, நான் தான் உங்க புள்ள. மே 26, 1994ல நீங்க காணாம போனீங்க இல்லையா, சேம் அதே டே தான் அம்மாக்கு பிரெக்னன்சி பெயின் வந்து நான் பிறந்தேன். உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அந்த ஆண் குழந்தையே நான் தான். என்ன வந்துட்டு கடைசி வரைக்கும் உங்களால பார்க்கவே முடியல. இப்பயாச்சும் நான் சொல்ற பேச்ச கேளுங்க, நீங்க தயவு செஞ்சு தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு. அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. மேல இருந்து காக்கா ஆய் போகுது. காக்கா ஆய் போன உடனே அந்த பக்கமா இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். உங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு போலீஸை வந்துட்டு மத்தவங்க அடிக்க பாக்குறாங்க இல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்கும். நீங்க போயிட்டு ஷூட் பண்ணுவீங்க. ஷூட் பண்ண உடனே மத்த எல்லாமே திரும்ப தலைகீழா மாறி எல்லாமே லூப் மாதிரி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். தயவு செஞ்சு யாரையும் ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த இன்னொரு போலீஸ் கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஓடி போயிட்டு பார்த்தா அங்க 2 பேர் இருக்காங்க. அவங்கள ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓட விட்டு, இப்பயாச்சும் நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போங்க, அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது, சரின்னு சொல்லிட்டு இவரும் இந்த ஸ்டீஃபனும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு வாக்கி டாக்கி மூலமா மத்த போலீஸையும் கான்டாக்ட் பண்ணி, நீங்க கிளம்பி காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்கும், இந்த பக்கமா வந்தீங்க அப்படின்னா கோவில் இருக்கும், கோவிலுக்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அணி திரள்றாங்க. இந்த பக்கமா போன ரோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காமிச்சு கொடுக்குறாரு. இப்ப இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு ரோடு நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போனா திரும்ப வந்துட்டு அந்த சிலைக்கிட்டே வராங்க. என்னடா இப்பதான் இந்த பக்கம் போனோம், பார்த்தா சிலை கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல. சரி வேற வழியா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற திசையை நோக்கி போனா திரும்ப இந்த சிலை கிட்ட வராங்க. இல்ல இது வேலைக்காவாது, நம்ம தனித்தனியா பிரிஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனாலும் வேலைக்காவாம திரும்பியும் வராங்க. அதாவது இவங்க காட்டுக்குள்ள எந்த பக்கம் போனாலும் கடைசியா அவங்க வந்து சேர்ற இடம் ஒரு முட்டு சந்து மாதிரி இந்த சிலை கிட்டே வந்து நிக்கிறாங்க. திரும்ப 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 இங்க வந்து எல்லாரும் வெக்ஸ் ஆயிட்டாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் கதை சொன்னாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள நரபலிலாம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த காட்டுக்குள்ள ஏதோ நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பா போலீஸ் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தாரு இல்லையா, அவரு புலம்புறாரு, ஐயா சாமி ஸ்டார்டிங்லயே சொன்ன காட்டுக்குள்ள போவானா அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்ச கேட்காம வந்த இல்லையா, இப்ப பாரு என்னாச்சுன்னு பாரு, நம்மளால கண்டிப்பா இப்ப இந்த காட்டை விட்டு வெளியே போகவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த காட்டை விட்டு கண்டிப்பா வெளியே போக முடியும், அந்த வழியை கண்டுபிடிக்கணும், அந்த வழி தெரிஞ்ச ஒருத்தரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காடு முழுக்க தேடும் போது அந்த காக்கி சட்டை போட தாடிக்காரன்னு ஆளை காணும். ஆனா அவரு மரத்துல அங்க இங்கன்னு சுருளா வரைஞ்சு வச்சாரு பாத்தீங்களா, அதை ஹீரோ பாக்குறாரு. மேல பாக்கும்போது காக்கா சுத்திக்கிட்டு இருக்கு. காக்கா ஒரு மாதிரி வட்டம் அடிச்சு சுத்தும் பாத்தீங்களா, அதாவது ஸ்டார்டிங்ல சின்னதா வட்டம் போட ஆரம்பிச்சாலும் போக போக பெருசா சுருள் வடிவம் மாதிரி வட்டத்தை பெருசாக்கிட்டே போகும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிலைய சுத்தி வரலாம். நம்ம ஒரு வட்டம் போடும் போதும் அந்த வட்டத்தை ஜாயின் பண்ணாம சுருள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கிட்டே போனோம் அப்படின்னா வெளியே போக முடியும்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் டைமா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போக போக இவங்க வந்துட்டு கொஞ்சம் வெளியே போறாங்க. அதாவது திரும்பி அந்த சிலை கிட்ட வராம இது ஒர்க் ஆகுது. அப்படி போயிட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ள தப்பிச்சு போன அந்த கைதிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவனுங்க ஒரு கதை சொன்ன போலீஸ புடிச்சிட்டாங்க. புடிச்சு அடிச்சு கொலையே பண்ணிட்டாங்க. எங்கடா பின்னாடி வந்த போலீஸ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரு டெட் பாடியா இருக்காரு. நம்ம ஹீரோடைய அப்பாலாம் சமயம் அழுகுறாரு. இப்ப வேலைக்காவது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஒன் பை ஒன்னா இதே போல அவனுங்க வந்துட்டு திடீர்னு கொலை பண்ணிட்டு போறானுங்க. இப்போ மெயினான வில்ல வந்துட்டு சண்டைக்கு வரும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, ரத்தம் வராம என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு அவனை பிடிக்கிறாரு. செமையா சண்டை போடுறாரு. இங்க பயங்கரமான ஃபைட்டு. சண்டையோடைய முடிவுல நம்ம ஹீரோ ரத்தமே வராம அவன் கழுத்தை நெரிச்சு நம்ம ஹீரோ கொலை பண்ணிருப்பாரு. இப்போ இந்த காட்டுக்குள்ள வந்தவங்கல்ல நம்ம ஹீரோ, அதுக்கப்புறமா இன்னொரு போலீஸ், இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. மத்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ இதே டைம்ல காட்டுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. அதாவது பக்கத்துல ரோடு கிட்ட வந்துட்டாங்க போல. ஏதோ ஒரு கார் போற மாதிரி சவுண்ட் கேட்க அந்த பக்கமா இந்த பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. ஒருத்தருக்கும் ஒரு திசையில இருந்து சவுண்ட் கேக்குது. இப்ப நம்ம ஹீரோக்கு கிழக்கு பக்கமா கேக்குது அப்படின்னா ஹீரோடைய அப்பாக்கு மேற்கு பக்கமா கேக்குது. அந்த இன்னொரு போலீஸ்க்கு வடக்கு பக்கமா கேக்குது. இல்ல கண்டிப்பா இந்த பக்கம் தான் ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல இவன் பேச்ச நம்பாதீங்க, இவன் சொல்றதெல்லாம் கேட்க கூடாது, நம்ம கிளம்பலாம், இந்த பக்கமா போலாம், கார் போயிடும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ் கூப்பிட, தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்த கேளுங்க, இந்த பக்கம் தான் காக்கா கத்துற சவுண்டும் சேர்ந்து கேக்குது. அந்த காக்கா கடவுளே நமக்கு வழி காமிக்கிறாங்க போல, நம்ம இந்த பக்கமா போயிட்டு பார்க்கலாம்
ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா பின்னாடியே அந்த போலீஸும் வராரு. இப்படி ஓடி மெயின் ரோட்டுக்கு வந்தா அங்க ஒரு கார் வந்துட்டு இருக்கு, ஒரு அம்பாசிடர் காரு. அந்த காருக்கு முன்னாடி போயிட்டு ஹீரோ விழுகிறாரு. யோ சாவுகிறாக்கி, என்ன காலங்காத்தால வந்துட்டு என் வண்டியில விழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்க போலீஸ், இந்த மாதிரி எங்களுக்கு லிஃப்ட் வேணும், நீ எந்த பக்கமா போற அப்படின்லாம் கேட்டு, முக்கியமா இன்னைக்கு என்ன டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மே 26 அப்படின்னு, வருஷம் என்னன்னு கேட்கும்போது 1994 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த போலீஸ்லாம் காட்டுக்குள்ள காணாம போனாங்க இல்லையா, அதுல இருந்து மறுநாள் மக்களே பரவாயில்ல சரியான டைமுக்கு வந்திருக்கோம், நீங்க காருக்குள்ள ஏறி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட, ஆனந்த் நீயா வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்ல இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், எனக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் இன்னும் கொஞ்சம் இருக்கு, நீங்க போங்க. அப்பா இல்லாம தனியா ஒரு குழந்தை வளருது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அம்மாக்கும் கஷ்டம், அந்த குழந்தைக்கும் ரொம்ப கஷ்டம், நீங்க போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமுச்சு விட்டாரு. இப்ப அவரை கார்ல ஏத்தி அமுச்சு விட்டு அவருடைய கன்னை ஹீரோ கையில வாங்கி வந்திருப்பாரு. வாங்கிட்டு வந்தது காட்டுக்குள்ள போயிட்டு தனக்கு தானே ஷூட் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்காரு. உள்ளுக்குள்ள மனைவிக்கு பிரசவ வழியில குழந்தை பிறக்குது. பக்கத்துல ஹீரோடைய அப்பா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பாவை காப்பாத்தி அமுச்சு விட்டதுனால அப்பா சாகாம காணாம போகாம ஹீரோ கூடவே இருக்காரு, வயசாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு போன்ல சொன்ன மாதிரியே ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைய கொண்டு கொடுத்துட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா வழக்கம் போல நம்ம ஹீரோ வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகுறாரு. போன வாட்டி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஏஎஸ்ஐயா இருந்திருப்பாரு, அதாவது ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி, இந்த ஏட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு போஸ்ட்ல இருந்திருப்பாரு. இப்ப வரும்போது இன்ஸ்பெக்டர் வராரு. நம்ம ஹீரோவை ஜீப்ல பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில அந்த எஸ்ஐயை மீட் பண்றாரு. அவர் வந்துட்டு பிக்கப் பண்ண அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே வரதா தான் வந்தாராம், ஆனா வண்டி ரிப்பேர் ஆயிருச்சான். உங்க வண்டியில ஏறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இது எல்லாமே முன்னாடியே நடந்த விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாறி இருக்கு, வேற எதுவுமே மாறவே இல்ல, அதே சேம் ஆட்கள் தான் வந்து கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில இந்த எஸ்ஐக்கு கால் பண்றாங்க. காட்டுக்குள்ள வந்துட்டு யாரையோ ஷூட் பண்ணிட்டாங்க போல, ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாம சில பெண்களையும் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மாதிரி சில பேர் காணாம போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேஸை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பதறுது. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர யாரோ இப்போ வண்டிக்கு முன்னாடி வந்து விழுகுறாங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி போயிட்டு பார்த்தா ஒரு இளம்பெண் மக்களே அந்த பொண்ணுடைய தலையில செமையா காயம்பட்டிருக்கு, உடம்புழுக்க காயம்பட்டிருக்கு. இந்த பொண்ணை தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு இந்த பொண்ணை காப்பாத்தலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோடைய மடியிலேயே இறந்து போறா. அந்த பொண்ணுடைய போன் கையில இருக்கும். அந்த போனை வாங்கி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வயசான ஹீரோவா இருக்காரு, இந்த பொண்ணு கூட இருக்கா. அதாவது இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய பொண்ணு தான். இந்த பொண்ணு ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி பதறுது, என்ன பண்றது அப்படின்னே புரியாம காரை நிப்பாட்ட சொல்லிட்டு இறங்கி மனைவிக்கு கால் பண்ணி குழந்தை எப்படி இருக்கான்னு கேட்கும்போது குழந்தை விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு. இப்பதான் ஹீரோக்கு உயிரே வருது. இந்த பக்கம் அப்படியே காட்டுக்குள்ள பாக்குறாரு. அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் காரணமான அந்த ராஜா இருக்காரு பாத்தீங்களா, அவரு குதிரையோட ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த காக்கி சட்டை போட்டவரு சொன்ன விஷயம் ஹீரோடைய மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும், காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நிப்பாட்டல அப்படின்னா இது எல்லாமே திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா, அதே விஷயம் மைண்டுக்குள்ள ஓட கண்டிப்பா இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வருண்டா அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பான்.